மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினமாக இருக்கிறது. தேவன் தன்னுடைய வார்த்தையில அவர் மனுஷனுக்கு வேலையை கொடுக்குறார். அந்த வேலை செய்யறதுக்கு பலனை கொடுக்குறார். அந்த செய்கிற வேலையில ஆசீர்வாதத்தை செழிப்பை காண வைக்கிறார். ஆதாமுக்கு ஆதியாகமத்தில் 2ஆம் அதிகாரத்தில் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கும் வேலை கொடுக்குறார். உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்குறார். அது மாத்திரம் இல்லை, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். சங்கீதம் 128 நம்ம பார்க்கும்போது உன் கைகளின் பலனை நீ சாப்பிடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு பிரயாசத்திற்கு பலனை காண வைக்கிறார். இப்போ நம்முடைய பிரயாசத்தில் ஆசீர்வாதம் உண்டாகிறதுக்கு 2 காரியங்களை நினைவு வைக்கணும். முதலாவது, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்கிற மாதிரி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை முக்கியப்படுத்தணும். உங்கள் வேலையில், உங்களுடைய தொழிலில் ஆண்டவர் வார்த்தை எப்படி சொல்லியிருக்கோ அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் செயல்படும் போது ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. 2வதாக வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்க, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை முதன்மையாய், அவருடைய ராஜ்யத்தை முதன்மையாய் வைக்க வேண்டும். அது உங்களுடைய டைமாக இருக்கலாம், அதில் முதலிடத்தை ஆண்டவர் கொடுங்க. அது உங்களுடைய பொருளாதாரமாக இருக்கலாம், முதலிடத்தை ஆண்டவர் கொடுங்க. உங்களுடைய தீர்மானங்கள் எடுக்கிறதுல முதலிடத்தை ஆண்டவர் கொடுங்க. அவர் நடத்துகிற மாதிரி செயல்படுங்க. நிச்சயமாக கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கும். செழிப்பை காண்பீர்கள், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். வேதத்தில் பார்க்குறோம், ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணார். ஈசாக்கை பஞ்சகாலத்திலே ஆசீர்வதிச்சார், அவன் 100 மடங்கு பெருகினார். யாக்கோபை அவனுக்கு எவ்வளோ எதிரிகள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து ஏசேக்கு சித்னாவை கடந்து ரெகபோத்தை விஸ்தாரமான ஆசீர்வாதத்தை காண செய்தார். உங்களுக்கு செய்வார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய வசனத்துக்கு தங்களை கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிற, உம்மை முதன்மைப்படுத்த ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு நல்ல வேலையை தாரும், வேலை இருக்கிறவர்களுக்கு அதை செய்வதற்கான ஞானத்தை தாரும், பலனை தாரும், ஆண்டவரே பெருக்கத்தை தாரும். ஆசீர்வதித்து அவர்களை பெருகப்படி 1000 மடங்கு நன்மையை காண செய்து அநேகருக்கு ஆசீர்வாதம் மாற்றும். இயேசுவின்